வெல்கம் டு ஆலியாஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா பூ விவசாயம் செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா விதைகள், உரங்கள், தண்ணி, இது மட்டும்தாங்க. நாம தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். லேண்டை வந்து நீங்கள் வந்து சமப்படுத்திக்கோங்க. பூ விதைகளை வந்து இதில் தெளிக்கணும். பூ விதைகள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பூக்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் செவ்வந்தி பூவு, காக்கரட்டான் வந்து போத்துக்களாக தான் கிடைக்கும். அது ஒரு தடவை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து மகசூல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். காக்கரட்டான் வந்து நல்லா ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து ரூ. 600 வரைக்கும் போகுது. எனக்கு நல்லா வந்து தண்ணி, சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வாங்குறீங்க அப்படின்னா 2 வருஷம் வந்து நல்லா வளர்ந்த செடியிலேருந்து தான் நம்ம வந்து பதியம் போட முடியும். விதைக்கு 5 செடி, செடிக்கு 5 செடி இடைவெளி விட்டு நடவு செய்யணுங்க. அது வந்து வேரோட வாங்குவோம். புகாமல் வந்து நடவு பண்ணணும். ஆழம் 1 அடி அகலம் அப்படி பார்த்துக்கோங்க. செடிக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அதுன்னு பார்த்தா விதை இந்த உரத்துக்கு மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு செலவுமே இருக்காது. அது என்ன லெவல் தான் வந்து பயிரிடுறோம் அப்படின்னா இப்போ ஆயில் எடுத்து அதில் வந்து வாட்டரை ஆட் பண்ணி அதை தெளிச்சிக்கலாம். எதுவுமே எங்கே வாங்குறதுன்னு தெரியலையா, வேளாண் துறை இல்லைன்னா தோட்டக்கலைத்துறை கேளுங்க. நம்ம வந்து பூ வாங்குவோம் இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம். உங்கள் ஊரில் வந்து பூ விவசாயி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஒரு நம்பர் கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.